நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 22/3/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் பங்குனி மாதம் 8ஆம் தேதி, மார்ச் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மற்றும் 2:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 1:07 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:58 வரை மூலம், பின்பு பூராடம். யோகம் இன்று காலை 6:19 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:58 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு சகோதரர்களால் லாபம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய மனப்பான்மை வெளிப்படக்கூடும். அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி குறைவு இருக்காது. இன்று பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது மனம் கொஞ்சம் வழியும். சமுதாய பணியில் கொஞ்சம் அக்கறையுடன் செயல்படுவது நல்லது. இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடனும் இன்று எதில் ஈடுபடுவீர்கள். இன்று உள்ளங்கள் அனைத்தும் மனம் மகிழும் சூழல் கண்டிப்பாக இருக்கும். வெளி வட்டார தொடர்புகள் விரிவடைய கொடுங்க. ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆதாயங்கள் உங்களுக்கு சீராக வர கொடுக்க. தொழில் வியாபாரத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். துணிச்சலுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் பிறக்கும். நன்மைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். லாபத்திற்கு இன்று கண்டிப்பாக குறைவிருக்காது. தொழிலில் நீங்க அதிக முதலீடுகளை மட்டும் மேற்கொள்ள வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு செய்ய பாருங்கள், அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பெண்கள் இன்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்குங்க. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதலில் இப்போதைக்கு நீங்க பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். இன்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கருநீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக காணப்பட கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை ஓரளவு சரி செய்து விடுவீர்கள். அபாரமான திறமை வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. பரணி. இந்த நாள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. முயற்சியில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் இன்று நிறைவேற கொடுங்க. உபரி பண வருமானம் இருக்கும். சகோதரரால் உங்களுக்கு நன்மை கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை. இந்த வாய்ப்புகளை அற்புதமாக உருவாக்கிக் கொள்வீர்கள். சகோதரர்களால் லாபம் ஏற்படக்கூடும். பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய மனப்பான்மை வெளிப்படக்கூடும். ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவருக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று கொஞ்சம் நீங்க பார்த்து பக்குவமாக தான் எதையும் செய்ய வேண்டியிருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். ஓரளவு மனதிற்கு இனிய செய்திகளும் வரக்கூடுங்க. நட்பு மூலம் நல்லது நடக்கக்கூடும். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள்.
சாதனை படைக்கக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. புதிய நட்பு மூலம் உங்களுக்கு மனம் மகிழ்ச்சி அடையக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. உறவுகளுடன் பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுங்கள். மற்றவன் மீது இரக்கம் காட்டுவீர்கள். என்று முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்கக்கூடும். மன தெளிவும் இன்றி ஏற்படக்கூடுங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட துன்பம் விலகி செல்ல கொடுங்க. என்று உங்களுக்கு மன தெளிவு உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். புது புது விஷயங்களை செய்யும் பொழுது இல்லத்திலும் கலந்து பேசி செய்யுங்கள். சந்திராஷ்டம் முடியும் வரை அமைதி காண வேண்டும். இன்று பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். மாலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். என்று காதலை பொறுத்தவரை விட்டுக் கொடுங்கள். எதையும் யோசித்து பேசுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை அமைதி வேண்டும். என்று மாணவர்கள் பொறுப்பாக இருங்கள். குழப்பம் வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமாக கணிதம் சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள்ளு கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று பணிகளை மிகவும் வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பொறுப்புடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். இன்று நீங்க மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. ரோகிணி. என்ற முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பார்ப்பீர்கள். என்ன ஒன்று, கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனோ தானமாக செயல்பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. முன்கோபத்தை முற்றிலும் குறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு மன அமைதி ஏற்படுத்திக் கொள்வது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், அது போதுங்க. மிருக சிரிஷம். நட்பிடம் அமைதி வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுத்துவீர்கள். குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுங்கள். முடிஞ்சளவு இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். பார்த்து எதையும் பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று கிடைத்த வாய்ப்புகளை மிகவும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேரங்கள் காலங்கள் கடந்து சில பணிகள் எல்லாம் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். இன்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். காதல் உணர்வும் தலை தூக்குங்க. அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் ஆதாயம் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். ஓரளவு அதிர்ஷ்டமான நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. மற்றபடி முக்கிய பிரச்சனைகள்ல வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக நல்லது. கலைத்துறையினர் உழைப்புக்கேற்ற நல்ல பலனை அடைய முடியும். உழைப்பு மட்டுமே நன்மையை உங்களுக்கு கொடுக்குங்க. இன்று வெளி உலக தொடர்புகளையும் விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். நல்லது எது கெட்டது எது என்று யோசித்து பார்த்து செய்வது நல்லது. முக்கிய முடிவுகள் மிக தெளிவாக எடுக்க வேண்டும். தன்னம்பிக்கையும் இன்று கண்டிப்பாக அதிகரிக்கும். நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்பட கொடுங்க. என்று உங்களுக்கு நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையும், பயப்பட வேண்டாம். பெண்கள் காலப்போக்கில் பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். பெண்கள் இன்று கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். காதல் பிரச்சனை இல்லை. காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். காதலை நீங்க விட்டுக் கொடுத்து செல்வது சிறப்பு. என்று மாணவர்கள் மன பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. உயர்கல்வி சிறப்பாக அமைதி விடக்கூடும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும்.
ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்ட முடியும். பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு காண முடியுங்க. காதல் உணர்வு கண்டிப்பாக தலை தூக்கும். திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். என்று யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட முன்னேற்றம் இருக்கும். கமிஷன் துறையில் கூட லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். திருவாதிரை என்று கலைத்தொழில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. உழைப்புக்கேற்ற நல்ல பலனை அடைய முடியும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் இன்று ஏற்பட கொடுங்க. அனைத்து விஷயங்களிலும் வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு விருப்பங்கள் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். முடிவுகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சமாளிக்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நட்பு வட்டம் இன்று விரிவடைய கொடுங்க. பல விதங்களிலும் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். காசு பணத்தை பத்திரப்படுத்துங்கள். அதுவே உங்களுக்கு சேமிப்பாக மாறக்கூடுங்க. கடகம் ராசினியர்கள் என்று பல நெருக்கடிகளை எல்லாம் கடந்து கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியுங்க. தூய்மையான எண்ணம் கொண்டவராக காணப்படுவீர்கள். புத்தி தெளிவு இன்றி ஏற்படக்கூடும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். பணமுடை ஏற்படாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். தடைகளை உடைத்திறந்து வெற்றி பெறுவீர்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்பட கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. எது சரி எது தவறு என்று யோசித்து செய்ய வேண்டும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. அதனால் நன்மையும் ஏற்படக்கூடும். நண்பர்கள் பல விதங்களிலும் ஆதரவாக இருக்கக்கூடும். மன தெளிவு இன்று உண்டாக கொடுங்க. ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் கண்டிப்பாக குறையும். கடித போக்குவரத்து மூலம் அனுகூலம் ஏற்பட கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கைகூடிவிடும். பணமுடை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். இன்று உங்களுக்கு புத்தி தெளிவு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன் யோசனையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. காதலில் நெருக்கடிகள் இருந்தாலும் வெற்றி இருக்கும். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு. அவசரம் ஏதும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்ளாதீர்கள். உங்களுக்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். உயர்கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. அது மட்டுமில்லை, தேர்வில் நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி பெற்று நல்ல விஷயங்களை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. இடையூறுகள் எல்லாம் சரியாகும். இன்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூசம் இன்று மன தெளிவு உண்டாகும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. புதிய உணர்வுகள் இன்று ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்தி கொண்டால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ஆயில்யம் என்ற கையில் உங்களுக்கு காசு பணம் புழங்கக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அவசர தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைதிவிடக் கொடுங்க. உற்றார் உறவுகளுக்கு இடையே இன்று நீங்க சந்தோஷமான நிலை ஏற்படக்கூடும். காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். மற்றற்ற சூழல் வெளிப்பட கொடுங்க. காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்றுங்கள். இயலாதவர்களுக்கு இயன்றதை கொடுங்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷம் நீடிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்பும் விரிவடையுங்க. கமிஷன் துறையில் லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று முக்கியமான விஷயங்கள்ல தெளிவு பிறக்க கொடுங்க. முடிவுகளில் ஓரளவு லாபம் ஏற்படக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியும். பங்கு சந்தைகளில் கூட லாபம் கிடைக்க கொடுங்க. நிம்மதியான சூழலை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். நிலையற்ற தன்மையினால் கொஞ்சம்
மாற்றங்கள் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சுகமான நித்திரை இன்றி ஏற்படக்கூடும். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இனிய மாற்றங்களை உணரக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. பண முடை கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு உடலிலும் மனதிலும் ஒரு நிலையற்ற தன்மை நிலவக்கூடும். புதிய ஒப்பந்தங்களை சரியான நேரத்தில் முடித்துக் கொடுத்தாலும் பண வரவுக்கு எந்த ஒரு தாமதமும் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். தடைப்பட்ட காரியங்களை கண்டு பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக தடை நீங்கும். செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கடுமையாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கும். நேரம் கடந்து உழைத்து சில பணிகளை முடித்துக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். என்று கொஞ்சம் பொறுப்பாக இருக்க பாருங்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். அரசாங்க பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருப்பதற்கு நீங்கள் தான் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பேர் கிடைக்குங்க. சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். திருமண முயற்சிகள் கை கொடுக்கும். நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். காதல் போன்ற விஷயங்களை தெளிவாக இருங்கள். குழப்பம் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதலை நீங்க விட்டுக் கொடுத்து செல்வதே சிறப்பு என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. உயர்கல்வியில ஜெயிக்க முடியும். தேர்வில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பயப்படாமல் படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். பண வரவுக்கு கொஞ்சம் கால தாமதம் பிடிக்குங்க. கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். செயல்பாடுகளில் வேகம் இருக்குங்க. பணிகளை விரைவாக முடித்து எதிலும் முன்னேற்றம் அடைய முடியுங்க. சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுங்கள். அது போதுங்க. பூரம். என்று எதிர்காலத்தை குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அனைவரிடத்திலும் இன்று அன்பை வெளிப்படுத்துவீர்கள். யோகமான நல்ல பலன் இன்று ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் இருக்குங்க. ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். திருமணம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். என்று நீங்க கருத்துக்களை பரிமாறும் பொழுது கொஞ்சம் கவனமாக பரிமாறுங்கள். என்று உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. உத்திரம். பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். வெளி உலக தொடர்பும் விரிவடையுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். தடை நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செல்வம் சேரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடுங்க. பணிகளை விரைவாக முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைதிவிடக்கூடும். சரியான நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. முடிஞ்ச அளவு சேமிப்பை அதிகப்படுத்துங்கள், அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கன்னி ராசினியர்கள். என்று போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வராமல் என்ற பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். கன்னி ராசினியர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை இன்று நீங்க காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். மனைவியிடம் இன்று நீங்க அன்பை வெளிப்படுத்துவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகையின்றி இருக்க கொடுங்க. சுய தேவைகள் பூர்த்தியாக கூடும். திருமணம், நண்பர்கள் சந்திப்பு, ஆசைகள் நிறைவேறுதல், சுவையான உணவு என அனைத்திலுமே சுகம் கிடைக்கும். என்று கற்பனை உலகிலே மிதந்து காணப்படுவீர்கள். பயணங்களில் கண்டிப்பாக வெற்றி நடை போடுவீர்கள். வியாபாரத்தில் நல்ல ஆதாயங்களை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாகவே நடந்து முடியும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிக நல்லது. என்று மனசுக்குள் இருந்த பயம் படிப்படியாக நீங்க விட கொடுங்க. துணிச்சல் உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டால் காரியங்களில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பல வழியிலும் பண வரவு கண்டிப்பாக இருக்கும். காரிய தடைகள் கண்டிப்பாக நீங்குங்க. பெண்கள் நம்பிக்கையுடன் போராட வேண்டும். எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். பெண்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. மன பதட்டம் வேண்டாம். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வதுதான் காதலுக்கு உகந்ததாக இருக்கும். காதல் கைகூடி கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள்.
என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். இறைவனை முழுமையாக நம்புங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும், பதட்டம் வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். கரும்பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் கரும் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆசைகள் நிறைவேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திருமணம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்குங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. மன பதட்டம் தயவு செய்து வேண்டாம். காரிய தடைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கும். சுவையான உணவுகளை உண்டு மழுவீர்கள். அஸ்தம். என்று பங்குச் சந்தைகளில் லாபம் கிடைக்கும். கமிஷன் துறையிலும் லாபம் கிடைக்கும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைந்துவிட்டு கொடுங்க. தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். என்று உங்களுக்கு புரியாத புதிருக்கு விடை கிடைக்க கொடுங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். சித்திரை. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதியை இன்று நீங்க காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்று சொல்ல முடியும். மன தெளிவும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். தனவரவும் கண்டிப்பாக சீராக இருக்கக்கூடும். பெற்றோர்களால் நன்மை பல பெறுவீர்கள். ஆராய்ச்சி மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள். கடல் கடந்த விவகாரங்கள் வெற்றியை கொடுக்குங்க. உங்களின் தெய்வ பலத்தால் சோர்வடையாமல் பணியாற்றுவீர்கள். மற்றபடி எவருக்கும் உங்கள் பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாம். மேலும் அவசியமான பயணங்களையே மேற்கொள்ள வேண்டியிருக்கும். புதிய நண்பர்களை ஓரளவுக்கு மேல் நம்ப வேண்டாம். எதிர்பாலினத்தால் லாபம் கிடைக்க கொடுங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய நேரிடும். பணவரவும் கண்டிப்பாக கூடிவிடும். யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உடல் நலனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். முடிஞ்சளவு யோசித்து எதையும் செய்யுங்கள். மன பதட்டம் கொள்ள வேண்டாம். எல்லா பணிகளிலும் ஈடுபட்டு உடல் கொஞ்சம் சோர்வடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று நட்பு வட்டம் விரிவடையுங்க. காரியங்கள் ஓரளவு கை கொடுங்க. பெண்கள் இன்று யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். அவசியம் இல்லாத வேலைகளில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். பணம் வரக்கூடிய வேலைகளை மட்டும் எடுத்து செய்யுங்கள். வேலை வாய்ப்பை இழந்த பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். காதலை பொறுத்தவரை மன வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் இல்லத்தில் பேச வேண்டும். நம்பிக்கையை நீங்க கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். முயற்சி பண்ணுங்கள். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். நினைவில் இருக்க கொடுங்க. புத்தி தெளிவு வேறுபடக்கூடும். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு அற்புதமான சூழல் இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பழுப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பழுப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். தன வரவும் சீராக இருக்க கொடுங்க. பெற்றோர்களால் நன்மை என்று பெறுவீர்கள். எவருக்கும் உங்கள் பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாம். ஜாமீன் கையெழுத்தும் எதுவும் போட வேண்டாம். சுவாதி. என்று உங்களுக்கு மன வலிமை கண்டிப்பாக கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். தெய்வ சன்னதியில் நிம்மதி தெரிவீர்கள். உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். என்ன ஒன்று முன்கோபம் கொஞ்சம் படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. விசாகம். என்ற முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். வெளி உலக தொடர்பும் இன்று விரிவடைய கொடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். பொருளாதார வீழ்ச்சியும் இன்று ஏற்பட கொடுங்க. நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கைக்குரியவரை இன்று நீங்க பக்கபலமாக வைத்துக் கொள்வீர்கள்.
முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. இந்த நாள் நீங்க மன அமைதியுடன் கொண்டாடி மகிழ்வது மிக நல்லது. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. பொருள் இழப்பை தவிர்க்க எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சந்தேக உணர்வு, பயம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். வியாபார பயணங்களில் எதிர்பார்த்த வருமானம் இருப்பது கொஞ்சம் கடினம்தான். உங்களுக்கு பிடிக்காத நபரிடம் விலகி இருப்பது மிக சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் அவசரப்பட வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீர்கள். மன தெளிவை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். துணிச்சலுடன் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. தைரியமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று ஓரளவு நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் தொட்ட குறை விட்ட குறை ஓரளவு சரி செய்துவிட முடியும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது கவனமாக கையெழுத்து போடுங்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். யோகா, பிராயணமம் போன்றவற்றில் செய்து உடல் நலத்தை பாதுகாப்பது நல்லது. மன வளத்தையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் திறமைசாலிகளாக தங்கள் அருகில் வைத்துக் கொண்டு காரியமாற்றி நலம் அடைய கொடுங்க. இன்று பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் மன கஷ்டம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை இருக்கக்கூடாது. நன்கு படிக்க வேண்டும். தேர்வு முடியும் வரை கல்வியில் மட்டுமே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிந்தனை ஒருநிலைப்படுத்துங்கள். சிறப்புடன் செயல்படுங்கள். வெற்றிக்கான சூழலை உருவாக்கிக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்க மன அமைதியுடன் காரியங்கள் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. பரபரப்புகள் எதிலும் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்பட கொடுங்க. சுமூகமான உறவு இன்று உண்டாகக்கூடும். யோகா போன்ற பயிற்சியில் ஈடுபடுவது நல்லது. எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. நட்பு வட்டம் இன்று விரிவடையக்கூடும். இன்று உங்க வாழ்க்கையில் புகழ் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம். முக்கிய முடிவுல மிக தெளிவாக எடுப்பீர்கள். மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். இன்று வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கும். இந்த நாளை நீங்க ஆராய்ச்சி மனப்பான்மையுடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். கேட்டை. திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. மனப்பதட்டம் கொஞ்சம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கவனமாக இருக்க பாருங்கள். இன்று அடுத்தவருக்கு உதவி செய்யும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். தயவு செய்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுவிட வேண்டாம். தனுசு ராசினியர்கள் இன்று உங்களுடைய மனம் தெளிந்த நீருடை போல் காணப்பட கொடுங்க. கூட்டு முயற்சிகள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். காரிய வெற்றி எட்டாக்கணியாக இருக்க கொடுங்க. காரியங்களில் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்வது நல்லது. பயணங்களின் பொழுது கொஞ்சம் தடைகள் இருக்கத்தான் செய்யும். அஜீர்ணம் கோளாறுகள் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்கும். இருந்தாலும் நிதானமாகவும் விட்டுக் கொடுத்தும் செல்ல வேண்டும். வெற்றிக்கான சூழல் பிரகாசமாகவே இருக்கின்றது. நல்ல விதத்தில் மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் வியாபார ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சிக்கல்கள் ஓரளவு நீங்கி நிம்மதி ஏற்பட கொடுங்க. கூடுதல் லாபம் கிடைப்பதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். சகோதர சகோதரிகள் சட்டென்று உங்களை எடுத்தெறிந்து பேசிவிடுவார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். அதனால் உங்களுடைய மனம் வேதனை அடைய கொடுங்க. உங்களின் ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்கோபத்துடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண்கள் இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி மகிழ்வது நல்லது. காதலின் நெருக்கடிகள் இருந்தாலும் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும்.
காதல்ல நீங்க தயவு செய்து அவசரப்பட வேண்டாம். பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. அதுவரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை செல்லவே கூடாது. தேர்வு முடியும் வரை கவனமாக படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. மன பதட்டம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் முன்னேற்றம் இருக்குங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வது உங்க கையில் உள்ளது. போராட்டம் பல நெருக்கடிகளை கடந்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தட்ட வேண்டாம். குழப்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் துணிச்சல் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. இந்த நாளை நீங்க மன அமைதியுடன் கொண்டாடி மகிழ்வது மிக நல்லது. உத்திராடம் என்று உங்களுக்கு சிந்தனை வளம் பெருக கொடுங்க. காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்லக்கூடும். மனப்பதட்டம் துளி கூட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். இன்று உங்களுக்கு சொந்த பந்துகள் வருகின்ற இருக்கக்கூடும். சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. தேவையான அளவில் பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி சென்றால் முன்னேற்றம் தேடி வர கொடுங்க. மகரம் ராசினியர்கள் என்று நீங்க பார்ப்பதற்கு மிகவும் தோரணையாக காணப்படுவீர்கள். பொருள் இழப்பை தவிர்க்க எச்சரிக்கையுடன் செல்லப்பட வேண்டும். சந்தேக உணர்வை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடும். ஏதாவது ஒரு நினைவில் மனம் உழல்வதால் தெய்வ சன்னதியில் அமைதி தேடுவீர்கள். பயண ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. சூழ்நிலை மாற்றத்தை இன்று நீங்க விரும்புவீர்கள். இன்று வாடிக்கையாளரிடம் கவனமாக பேசுவது நல்லது. வியாபார விருத்திக்கு வழி உண்டாக கொடுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கோபப்படாமல் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்த்து விட வேண்டும். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. தர்ம சிந்தனை என்று அதிகரிக்க கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். நிம்மதியற்ற சூழல் கொஞ்சம் நிலவக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இல்லைங்க. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் துணிச்சல் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கமிஷன் துறையில் கூட லாபம் கிடைக்கக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பெண்கள் இன்று நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியுங்க. வெளி உலக தொடர்புகளையும் விரிவுபடுத்திக் கொள்ள கொடுங்க. பெண்களுக்கு இன்று வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை புரிந்து கொள்ளுங்கள். சூழ்நிலைகளை தெரிந்து கொள்ளுங்கள். என்ன முடிவெடுக்கலாம் என்று இல்லத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்க பாருங்கள். என்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்ள வேண்டும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்களுக்கு உயர்கல்வியில ஜெயிக்க முடியும். தேர்விலும் வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நேரத்தில் ஆடை அணி வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வேக வேகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று ஓரளவு சிரமங்களை தவிர்த்து விடுவீர்கள். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பை அதிகப்படுத்துங்கள்.
நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் வரக்கூடுங்க. காலையில் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள், அது போதும். திருவோணம். சண்டை சச்சரவுகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். மிகவும் அழகாக தோரணையாக காணப்படுவீர்கள். நட்பு வட்டத்தை இன்று நீங்க விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். செயல்பாடுகள்ல உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லை. இன்று சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. அவிட்டம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு விவேகமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. வாகன யோகமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மன பலம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. கும்பம். கும்பம் ராசினியர்கள். இன்று முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். பொன் பொருள் சேர்க்கையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிம்மதியான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நிம்மதியற்ற தன்மையினால் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். சிலருக்கு பண இழப்புகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தயவு செய்து கோபத்தால் வம்பு வழக்குகளை விலக்கி வாங்காமல் இருக்க வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். சிரமத்தின் அடிப்படையில் சில காரியங்கள் சூடு பிடிக்க தொடங்குங்க. வாகன யோகம் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பயண ஆர்வமும் சூழ்நிலை மாற்றத்தையும் கண்டிப்பாக விரும்புவீர்கள். வாடிக்கையாளரிடம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வியாபார விருத்திக்கு இன்று கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. நல்லவைகள் நடக்கும் நாள் என்று கூட சொல்ல முடியும். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சண்டை சச்சரவிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எது சரி எது தவறு என்று தீர்மானிப்பது ரொம்ப நல்லது. போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து விட வேண்டும். குடும்பத்தில் நல்ல பெயர் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. இல்லத்தில் சுபகாரியங்கள் கூட கண்டிப்பாக நடக்கும். பெண்கள் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தாரை அனுசரித்து செல்லுங்கள். கணவிடம் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். எதையும் பேசி தீர்த்துக் கொள்வதை சிறப்பை கொடுக்கும். பெண்கள் இன்று மன அழுத்தம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும், கவலைப்படாதீர்கள். இன்று காதலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதலில் நீங்க அவசரப்படக்கூடாதுங்க. காதலில் மட்டும் நீங்க பேசி எதையும் தீர்த்துக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று கண்டிப்பாக அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இந்த முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். சட்ட சிக்கல்களுக்கு இன்று முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வேக வேகமாக பணிகளை இன்று நீங்க செய்து வருவீர்கள். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. மகத்துவமான செயல்களை கொண்டு வாழ்க்கை தரத்தை மேலோங்கி செல்ல எடுத்துக்கொள்ள கொடுங்க. இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். வெளி உலக தொடர்பும் விரிவடையக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. சதயம். மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். என்று பண விஷயத்தில் பொறுப்பாக இருக்க பாருங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்து விடாதீர்கள். எதையும் நம்பி எதையும் செய்வதனால் சில விஷயங்களை உங்களை சிலர் ஏமாற்ற கொடுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். அதில் மட்டும் கவனமாக இருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் தேடி வரக்கூடும், பயப்பட வேண்டாம். போராட்டாத்தி. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். சிந்தனையை ஒருநிலைப்படுத்த வேண்டும். காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். முன் கோபங்கள் இல்லாமல் இருக்க பாருங்கள். அக்கம் பக்கத்தில் பேசும் பொழுது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மீனும் மீனும் ராசினியர்கள். இன்று எதையும் பேசி அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. உன்னதமான செயல்பாடுகள் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று தனவரவும் அதிகரிக்க கொடுங்க. மீன ராசினியர்கள். தனவரவு கண்டிப்பாக கூடும். நண்பர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று முயற்சிகள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். சுகமான இனிய பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்குங்க.
பெயரும் புகழும் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். சொந்த வீடு கண்டிப்பாக அமைஞ்சு வீடு கொடுங்க. என்று அரசு துறையிலிருந்து சலுகைகளை பெற கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் வரக்கூடும். நேர்மையான வழியில் எதையும் செய்து முடித்து சாதித்து காட்டுவீர்கள். சில கெட்ட நண்பர்களை நீங்க அடையாளம் கண்டு கொள்வீர்கள். கெட்ட சகவாசத்தை கூட அடியோடு ஒழிப்பது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். செய்தொழில் ஓரளவு லாபம் கிடைக்க கொடுங்க. முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். நல்ல நண்பர்களை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கண்டிப்பாக குறையுங்க. இன்று வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். புது புது ஆலோசனைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி கொடுக்க கொடுங்க. யாரிடமும் ரகசியங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் தேடி பெறக்கூடும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பொருள் இழப்பை தவிர்ப்பதற்கு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சந்தேக உணர்வை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்த நிதி உதவி கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சக நண்பர்களின் ஆதரவும் இன்றி ஏற்படக்கூடும். வாடிக்கையாளரை தக்க சமயத்தில் அனுசரித்து செல்வீர்கள். புது புது வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. தன்னிறைவு பெரும் நாளாக இருக்க கொடுங்க. நன்மையும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இல்லத்திற்கு சந்தோஷமான தருணங்கள் அமைந்துவிடக்கூடும். புதிய வரவுகள் வருவதற்கான சூழலும் வெளிப்படக்கூடும். பெண்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள். ரகசியங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். பெண்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்குங்க. மனம் போல் வாழ்க்கை அமைந்து விடக்கூடும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருந்தாலும் இறுதியில வெற்றி கொடுக்கும் பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லுங்க. காதலில் நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவீர்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைதிவிடக்கூடும். இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுங்கள். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கிடைத்த வாய்ப்பினை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பல நெருக்கடிகளையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சோதனையும் எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். உத்திரட்டாத்தி. இன்று நேர்மையின் சின்னமாக கருதப்படுவீர்கள். சொந்த வீடு வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. கமிஷன் துறையில் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியுங்க. இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரிவடையும் நாள் என்று சொல்ல முடியும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுக்க கொடுங்க. முடிஞ்ச அளவு சேமிப்பை அதிகப்படுத்துங்கள், அது போதுங்க. ரேவதி. இன்று எதையும் பட்டுப்படாமல் மேற்கொண்டு வருவீர்கள். காரியங்களை ஓரளவு சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். என்று பணியிடை மாற்றம் கொண்ட சிலருக்கு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. முடிஞ்ச அளவு இந்த விடுமுறை நாளை நீங்க ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இருந்தாலும் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. பயப்பட வேண்டாம். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளும் வரக்கூடும். குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. இறைவன் சரணாகதி அடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.